திருவாராதனத்தும் போது கண்டா சேவிக்கிறோம், மணி அடிக்கிறோம் இல்லையோ, அதை பத்தி ஸ்ரீபாஞ்ச ராத்திர ஆகமத்துல சொல்லியிருக்கா. மணி சேவிக்கிறோம். அந்த மணி நாதத்தை கேட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவான் பாகவதர்கள்லாம். இதே துஷ்டர்களுக்கெல்லாம் அதை கேட்டாலே பயம் வந்துடும். வித்ராசினி விபுத வைரி வரூதினீனாம் பத்மாசகாய பரிச்சார விதௌ பிரயுக்தாம் உட்பிரேக்ஷதே புதஜனைஹி உபபத்தி பூம்னா கண்டாஹரே ஸ்தமஜனிஷ்ட யதாத்மனேதி. இது தேசிகனே பண்ண ஸ்லோகம். திருமணியை பத்தி தேசியம் பண்ண ஸ்லோகம் இது. சங்கல்ப சூரிய நாடகத்தில் வரும் இது. வித்ராசினி விபுத வைரி வரூதினீனாம். அசுரர்களுக்கெல்லாம் மணிநாதத்தை கேட்டா பயம் வருவான். அப்படியே இதுக்கு ஒரு வேதத்துல இதுக்கு ஒரு கதை இருக்கு. இந்த யாகம் பண்ணச்ச அசுரர்கள் எல்லாம் பயமுறுத்துறதுக்காக யாக பாத்திரத்திலேருந்து நாதங்கள்லாம் உண்டு பண்ணான்னு வரும். அந்த மாதிரி அசுரர்கள்லாம் பயப்படுவான். அசுரர்கள்லாம் யாருன்னு கேட்டா ஆராதனத்தை கெடுக்கிறவர்கள். பகவத் ஆராதனை நம்ம பண்றோம் இல்லையோ, அதை கெடுக்கிறவர்கள். அவள்லாம் இந்த மணிநாதம் பிடிக்காது. அப்படி யாரும் கெடுக்கலையே அப்படின்னா கெடுக்கிறதுக்கு வெளில இருந்து வர வேண்டாம். நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அசுரர்கள் சில பேர் இருக்கா, கெட்ட எண்ணங்கள்லாம், அவளை ஒழிக்கணும் முதல்ல. அப்புறம் பாகவதர்கள்லாம் சந்தோஷப்படுவான். பெருமாள் கோயில் மணி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாகவதர்கள்லாம் சந்தோஷப்படுவான். துஷ்டர்களா இது என்ன தூங்க விட்டாம இப்பதான் மணி அடிச்சுட்டு அப்படின்னுவா. பத்மாசகாய பரிச்சார விதௌ பிரயுக்தா. அப்படிப்பட்ட மணி, ஆகமத்துல சொல்லி இருக்கக்கூடிய மணி, அவருடைய நாதம் கேட்டாதான் சத்ருக்கள்லாம் பயப்படுவாங்க. அப்போ நல்லவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கணும், சத்துருக்களுக்கெல்லாம் வீழ்வு கொடுக்கணும். அப்படி ஒரு முழக்கம் ஒண்ணு வேணும், ஒரு சப்தம் ஒண்ணு வேணும். அந்த சப்தத்தோட அவதாரம் பண்ணணும் திருவேங்கடமுடையார் நினைச்சார். அதனால கண்டாங்க கூட்டு நீரும் அவதாரம் பண்ணும், நானும் அவதாரம் பண்றேன், 2 பேருமா சேர்ந்து அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு அவதாரம் பண்றேன். அதுதான் அழகா சொல்ற. வியன் கலைகள் மொய்த்தெடுநாவின் முழப்பொடு வாதியர் மூலமர கைத்தவனெந்துரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே. வியன் கலைகள் மொய்த்தெடு நாவின் முழக்கொடு. மணிக்குதான் அந்த நாக்கு உண்டு. அந்த நாக்குனாலதானே அந்த நாதம் வருது. அந்த மாதிரி மணியினுடைய நாக்கு மாதிரி நாக்கு சுவாமி தேசியனுடைய நாக்கு. அந்த பெருமாளுடைய திருமணியினுடைய நாக்குல இருந்து என்ன நாதம் வருமோ அந்த மாதிரி நாதம் வரும். அதனால இத்தனை கிரந்தம் பண்ணிருக்கார், இத்தனை உபதேசம் பண்ணியிருக்காரு. வாதிகளை எல்லாம் தொலைச்சிருக்காரு வாதம் பண்ணி. பரமத பங்கம் அப்படின்னு ஒண்ணு பண்ற. எதிரிகள் யார் யார் வாதம் பண்றாலோ மொத்த பேரையும் பங்கம் பண்ற. திருவந்திபுரத்துல சததூஷணின்னு ஒண்ணு பண்றார் ஸ்ரீரங்கத்துல. அது மாதிரி வாதத்துல எல்லாரும் ஜெயிக்க முடிஞ்சது. அது மாதிரி அடியாறுகளை எல்லாம் ரட்சிக்க முடிந்தது. அது மணியினுடைய நாதத்தினால்தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக மணியையும் கூட்டுண்டார். திருவேங்கடமுடையார் 2 பேரமாக சேர்ந்து அவதாரம் வரணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணார்கள். அது மட்டும் இல்லாமல் பாஷ்யக்காரையும் கூட்டுண்டார். ஏன்னு கேட்டார்னா, பாஷ்யக்காரர் தானே சொன்னார், நான் யாருமே கவலைப்பட வேண்டாம், அவர் ரட்சத்தை அவருடைய சம்பிரதாயத்தை அவரே ரட்சிப்பார் அப்படின்னு சொன்னார் இல்லையோ. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா 3 பேர். வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம்சோ தவா பவேத் யதீந்திராம்சோ தவேத்யேவம் விதர்க்யாஸ்து மங்களம். வெங்கடேச அவதாரம், கண்டாவினுடைய அவதாரம், யதீந்திர ஸ்ரீபாஷ்யகாருடைய அவதாரம், இப்படி எல்லா அவதாரமாக சேர்ந்து 3 பேருடைய அம்சங்களும் சேர்ந்து சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணணும். இதுக்கு திருவேங்கடமுடையார் சங்கல்பிச்சுட்ட.